The presence of God is here in this place. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறது. Give me your attention just for a few minutes. சில நிமிடங்களுக்கு உங்களுடைய கவனத்தை கொடுக்கும்படியாக கேட்கிறேன். Because your deliverance is connected to the word of God. ஏனென்றால் வார்த்தையோடு தான் உங்களுடைய விடுதலையானது இணைக்கப்பட்டிருக்கிறது. And you can turn your Bible with me to the gospel according to St. Mark chapter 7 verses starting from 24 until verse number 30. மார்க் 7வது அதிகாரத்திலே வசனம் 24 வசனம் 30 வரை. மார்க் 7 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 24 30 வரை. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கிய தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். Hallelujah. So I want to teach you a few minutes about how to activate God's power by using your words of faith. உங்களுடைய வார்த்தைகளில் உள்ள விசுவாசத்தின், இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி ஆண்டவருடைய வல்லமையை உங்களுக்குள் தூண்டி எழுப்புவது என்பதை குறித்து சிறிது நேரம் நான் பேச விரும்புகிறேன். When you have faith, God works. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது தேவனும் கிரியை செய்கிறார். But when you don't have faith, fear will work against your life. ஆனால் உங்களில் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது பயமானது உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Here the Bible talks about Jesus entering a house. இங்கே வேதத்திலே ஒரு வீட்டுக்குள் இயேசு நுழைந்ததை பற்றி பார்க்க முடியும். You would always love to enter some house wherever he goes. எங்கே அவர் சென்றாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்குள் அவர் பிரவேசிக்க விரும்பினார். And the Bible says he entered a house. வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார். The word of God is getting prophetic. தேவனுடைய வார்த்தையானது தீர்க்க தரிசனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. He entered a house. அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார். Jesus Christ of Nazareth, the anointed one, entered a house. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார். Jesus entered a house. இயேசு ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்தார். That house cannot be the same again. அப்படி என்றால் அந்த வீடானது இனிமேல் இருக்கிற வண்ணமாக இராது. May the Lord enter your house. தேவன் உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிப்பாராக. I'm not talking about what God is doing in the church. சபைக்குள் தேவன் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நான் பேசவில்லை. But I want to tell you, the Son of the Most High God must enter your house. ஆனால் உன்னதமானவருடைய தேவனுடைய குமாரனானவர் உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும். When he enters your house, all the demonic powers that work against you must vacate, must be expelled in Jesus name. எந்த பிசாசின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதோ, ஏவைகள் உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதோ, அவைகள் விரட்டி அடிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். Lift your right hand and open your mouth and say after me, Jesus, enter into my house. வலது கரத்தை உயர்த்தி எனக்கு பிறகாக சொல்லுங்கள், இயேசுவே என் வீட்டுக்குள் பிரவேசியும். Open your mouth and say, I welcome you into my house. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நீர் என் வீட்டுக்குள் வருவதை நான் வரவேற்கிறேன். Hallelujah. A lot of times God is moving in churches, but God doesn't move in many homes. அநேக முறை தேவன் சபைகளில் அசைவாடுகிறார், ஆனால் வீடுகளில் செயல்பட முடிவது இல்லை. Because we don't welcome the presence of the Holy Spirit
in our family, in our home where we live. நாம் வசிக்கிற நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வீட்டிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்பது இல்லை. The Bible says Jesus entered a house. வேதம் சொல்லுகிறது இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார். Amen. I pray that now you will carry this word right as you walk into your house today. இன்று உங்கள் வீட்டுக்குள் செல்லும் பொழுது நீங்கள் இந்த வசனத்தை சுமந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, you always welcome into my house. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் எப்பொழுதும் வரலாம் என்று நீங்கள் வரவேற்க வேண்டும். And then the Bible says here, he did not want anyone to know about it. வேதத்தில் பிறகு நாம் வாசிக்கிறோம், அவர் அதை ஒருவரும் அறியாதிருக்க விரும்பினார். Whenever he entered some house, he wanted to be just private. எந்த வீட்டிற்குள் அவர் நுழைந்தாலும் எப்பொழுதும் அவர் தனிமையாய் இருக்க விரும்பினார். Probably he wanted to minister to the members in that house. ஒருவேளை அந்த வீட்டுக்குள் இருக்கிற நபர்களுக்கு அவர் ஊழியம் செய்ய விரும்பி இருக்கலாம். But the word says here, yet he could not keep his presence secret. அவர் அப்படி அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. In English it's said so beautifully, he could not keep his presence secret. அவருடைய பிரசன்னத்தை ஒரு ரகசியமாக வைத்திருக்க கூடாமற் போயிற்று என்ற அர்த்தத்தில் ஆங்கிலத்தில் வருகிறது. You understand what I'm saying? When Jesus walks into your life, into your house, I want to tell you, his presence can no longer be a secret. உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இயேசு கடந்து வருவார் என்றால் அவருடைய பிரசன்னம் ஒரு ரகசியமாக ஒரு காலம் இராது. Not only you know about it, I want to tell you, your family, your friends, your neighbors, everyone will come to know. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய இனத்தார் எல்லாருமே அதை அறியும்படியாக அது சம்பவிக்கும். How many of you are listening to the word of God? எத்தனை பேர் வசனத்தை கவனித்துக் The கொண்டிருக்கிறீர்கள்? greatest miracle is the word itself. மிகப்பெரிய அற்புதமே வார்த்தையே என்று சொல்ல If you வேண்டும். have the word, you can have everything. உங்களுக்கு வார்த்தை இருக்கும் என்றால் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். You can have healing, சுகம் வரும், you can have deliverance, விடுதலை வரும், you can have blessings, ஆசீர்வாதங்கள் வரும். but it's all sent to you, channelized in your life by using the word of God. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக அவைகள் உங்களுக்கு நேராக அனுப்பப்படுகிறது. Hallelujah. So when he entered a house, அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்த போது the house was filled by his presence. அந்த வீடானது அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டது. The presence of God began to dominate and rule over that house. அந்த வீட்டை அவருடைய பிரசன்னமானது மேற்கொள்ளவும் ஆளுகை செய்யவும் ஆரம்பித்தது. So I want to tell everybody here, I do not know what is in your house. நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. A lot of times people want to show off how beautiful their house is. அநேக முறை அவர்களுடைய வீடுகள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள How big விரும்புவார்கள். their house is. எவ்வளவு பெரிய வீடு என்று காட்டிக்கொள்ள Nothing விரும்புவார்கள். wrong in that. அதில் தவறு ஏதும் இல்லை. But I want to tell you, ஆனால் சொல்ல விரும்புகிறேன், no matter how your house looks, எவ்வளவு அழகாக உங்கள் வீடு காணப்பட்டாலும் if your house doesn't have the presence of Jesus, it's not a good place. உங்களுடைய வீட்டிலே இயேசுவுடைய பிரசன்னம் இல்லை என்றால் அது ஒரு நல்ல இடம் அல்ல. Amen. Hallelujah. You may be living in a very ordinary place. ஒருவேளை ஒரு சாதாரணமான இடத்தில் நீங்கள் வசித்து வரலாம். You may not have a big house. ஒரு பெரிய வீடு இல்லாது இருக்கலாம். But if you have the presence of Jesus, I want to tell you, that place is an extraordinary and supernatural place. ஆனால் இயேசுவின் பிரசன்னம் அந்த வீட்டில் இருக்கும் என்றால் அந்த இடமானது ஒரு அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக மாறுகிறது. So I do not know the condition of your house spiritually. அதெல்லாம் உங்களுடைய வீடு ஆவிக்குரிய நிலைமையில் எத்தன்மை உள்ளது என்பதை நான் அறியவில்லை. In some homes you go, you don't feel the presence of God at all. சில வீடுகளுக்குள் செல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. You sense and smell the presence of contrary spirits. எதிர்மறையான ஆவிகளின் அந்த பிரசன்னத்தையும் அந்த காரியத்தையுமே உணரவும் சுவாசிக்கவும் முடியும். In some houses, the moment you walk in, you are just connected to the presence of God. ஆனால் சில வீடுகளுக்குள் நுழையும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைய முடியும். Work on what I'm saying to you tonight. இந்த ராத்திரி உங்களிடத்தில் பேசுகிறதை குறித்து நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். If God has to move into your house and live with you, your house has to be a place which is
likable by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் விரும்புகிற ஒரு ஸ்தலமாய் உங்கள் வீடு இருக்கும் பொழுதே அவர் உங்கள் வீடுகளுக்குள் பிரவேசித்து உங்களோடு அவர் இருக்க முடியும். The Spirit of God will require certain ambience, certain environment to live along with you in your house. உங்கள் வீட்டிலே உங்களோடு கூட தாபரிப்பதற்கு தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்தாக வேண்டும். May the Lord come with you into your house. ஆண்டவர் இன்றைய நாளில் உங்கள் வீட்டுக்குள் வருவாராக. You know, amen. I will live among you, I will walk among you, I will be your God, you shall be my people. நான் உங்களிடத்திலே வாசம் பண்ணி உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். The Bible says Jesus entered a house. வேதம் சொல்லுகிறது இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார். Though it doesn't say whose house. யாருடைய வீடு என்று சொல்லாவிட்டாலும் It doesn't even matter. அது பிரச்சனையும் இல்லை. You follow what I'm saying? Our name or designation doesn't matter. நம்முடைய பெயர் நம்முடைய அந்த அந்தஸ்து பிரச்சனை இல்லை. Nobody should know you according to the standards of this world. இந்த உலகத்தின் அந்தஸ்தில் யாரும் உங்களை அறியாதிருக்க வேண்டும். The Bible says we don't recognize any man after the flesh. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நான் ஒருவரையும் மாம்சத்திலே அறியேன். We refuse to recognize any man after the flesh. எந்த மனுஷனையும் மாம்சத்திலே அறிவதை நாங்கள் தவிர்க்கிறோம். No matter how big he is and what he is thinking about himself. எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாய் இருப்பதாய் நினைத்து கொண்டிருந்தாலும் we know people and get acquainted with them after the spirit. ஆனால் ஒரு ஜனத்தை நாம் அவருடைய ஆவியிலே பழகுவதின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கிறோம். We do not know anything about the name of this person. இந்த நபருடைய பெயரை கூட நாம் அறியவில்லை. But one thing is very clear. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாய் இருக்கிறது. That family invited Jesus into their house. அந்த குடும்பம் இயேசுவை அவர்களுடைய வீட்டிற்குள் அழைத்தார்கள். Somebody shout hallelujah. Jesus went there because he was invited. அவர் அழைக்கப்பட்டதின் நிமித்தமாகத்தான் அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார். They should be recognized by the presence of God. அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்தினால் அவர்கள் இனம் கண்டுகொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Because when Jesus comes into your house, ஏனென்றால் இயேசு உங்கள் வீட்டுக்குள் வரும்போது his presence cannot be a secret. அவருடைய பிரசன்னம் ஒரு ரகசியமாய் இருக்க முடியாது. It will affect everybody. அது எல்லாரையுமே பாதிக்கும். Soon your neighbors will come to know about it. உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதை குறித்து அறிய வேண்டிய அவசியம் வரும். Your friends will come to know about it. நண்பர்கள் அதை குறித்து அறிவார்கள். Whoever visits you, they will come to know about it. உங்களை வந்து சந்திப்பவர்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். Because the presence of God cannot be a secret in your home. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள் ஒரு ரகசியமாக இருக்க முடியாது. Lift your hand and say amen and receive that. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். Hallelujah. Are you listening to the word? Are you connected? நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஆமென். So now he could not keep his presence secret. அவருடைய பிரசன்னத்தை அவரால் ரகசியமாக வைத்திருக்க முடியவில்லை. So now the Bible talks about a Canaanite woman. இங்கே வேதத்திலே ஒரு கானானிய ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். Here it says Syrophoenician woman. சீரோபேனிகேயா தேசத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. She was a Gentile. அவள் ஒரு புற தேசத்தாள். She heard about Jesus being in that house. அந்த வீட்டுக்குள் இயேசு இருப்பதை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். Amen. She came to that house not to see the family. அந்த குடும்பத்தை பார்க்க அவள் அங்கே வரவில்லை. She came to that house to see and meet with Jesus. அந்த வீட்டுக்குள் அவள் இயேசுவை பார்க்கவும் அவரை சந்திக்கவுமே வந்தாள். Amen. Who will visit us in our house? Who will visit us in our house? யார் நம்முடைய வீட்டில் சந்திப்பார்கள்? Many times maybe our friends or relatives. அநேக முறை நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் தான். Or only those who are invited. இல்லை என்றால் வரவேற்கப்பட்டவர்கள் வருவார்கள். But I want to tell you, when you have the presence of Jesus in your house, உங்கள் வீட்டிலே இயேசுவின் பிரசன்னம் இருக்கும்போது, even without invitation, ஒரு வரவேற்பு இல்லாமலேயே people end up knocking on your door ஜனங்கள் வந்து உங்களுடைய வீட்டின் கதவுகளை தட்டுவார்கள். because they sense the presence of God in your house. ஏனென்றால் உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்கள். They will come and tell you, I want to have an appointment with Jesus. அவர்கள் இயேசுவோடு ஒரு சந்திப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார்கள். You will have strangers knocking at your door. இப்படியாக உங்களுக்கு அறிமுகமாகாதவர்கள் உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டுவார்கள். You will have needy people come knocking at your door. தேவையுள்ள
உள்ள ஜனங்கள் வந்து உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டுவார்கள். Because they want to meet up with Jesus. ஏனென்றால் இயேசுவை அவர்கள் சந்திக்க விரும்புகிறார்கள். Hallelujah. I pray some of your homes will be transformed by the power of the Holy Spirit. நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே சிலருடைய வீடுகள் மறுரூபமாக்கப்படுவதாக. What kind of activity is going on in your house? எப்படிப்பட்டதான நடவடிக்கைகள் உங்கள் வீட்டிலே நடந்து The கொண்டிருக்கிறது? people who visit you, what kind of people are they? உங்களை சந்திக்கிறவர்கள் எப்படிப்பட்டதான ஜனங்கள்? Sometime being Christians, they invite friends to come and drink in their house. சில நேரம் கிறிஸ்தவர்களாய் இருந்து கூட குடிக்கிறவர்களை வீட்டிற்கு அழைத்து குடிக்க அனுமதிக்கிறார்கள். It's a curse. அது ஒரு சாபம். Your home will never prosper. உங்களுடைய வீடு ஒரு காலம் செழிக்காது. The people who visit you in your house, உங்கள் வீட்டை வந்து சந்திக்கிற நபர்கள் what do they talk about? எதை பேசுகிறார்கள்? What is the essence of their conversation? அவர்கள் பேசுகிற அந்த சம்பாஷணையின் சாரம் என்ன? Are they godly people or ungodly people? அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களா தேவ பக்தி அற்றவர்களா? I want to warn everybody here. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் எச்சரிக்க விரும்புகிறேன். Make your home a safe place spiritually. உங்களுடைய வீட்டை ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு பாதுகாப்பான இடமாக வைத்திருங்கள். Do not allow people with strange spirits to invade your house. வித்தியாசமான ஆவிகளை உடைய நபர்கள் உங்கள் வீட்டுக்குள் உட்பிரவேசிக்க இடம் தராதிருங்கள். Never ever allow somebody to misuse your house. உங்களுடைய வீட்டை இப்படி துஷ்பிரயோகப்படுத்த யாருக்கும் அனுமதி கொடாதிருங்கள். Your home is a holy place. ஏனென்றால் உங்களுடைய வீடானது ஒரு பரிசுத்த ஸ்தலம். God dwells there. கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். His habitation is in your home. அவருடைய வாசஸ்தலம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. When you have the presence of Jesus in your home, உங்களுடைய வீட்டிலே இயேசுவின் பிரசன்னம் இருக்கும்போது lot of strange people, needy people come knocking on your doorstep. அறிமுகம் அல்லாத இப்படியான தேவையுள்ள மக்கள் வந்து உங்களுடைய வீட்டின் கதவுகளை தட்டுவார்கள். Lift your hand everybody and make this prayer along with me. உங்களுடைய கைகளை உயர்த்தி இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்யுங்கள். Father, பிதாவே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே make my house என்னுடைய வீட்டை a meeting place ஒரு சந்திப்பின் இடமாக between you and the needy people. தேவையுள்ள ஜனங்களுக்கும் உமக்கும் இடையில் மாற்றுவீராக. I want to open up my house என்னுடைய வீட்டை நான் திறந்து கொடுக்க விரும்புகிறேன். so that அதனாலே people can have an appointment with Jesus. ஜனங்கள் இயேசுவோடு கூட ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்வார்களாக. In Jesus' mighty name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் Say பிதாவே. amen. ஆமென். Come on, put your hands together, give God the glory. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை கொடுக்கலாம். This woman would have not come to that house if not for Jesus. இயேசு இல்லை என்றால் இந்த ஸ்திரீ அங்கே வந்திருக்க மாட்டாள். Am I talking to you? உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Amen. What attracts people to your house? எது உங்களுடைய வீட்டுக்கு நேராக ஜனத்தை வசீகரிக்கிறது? Some people go where there's some good food. சில ஜனங்கள் எங்கே நல்ல சாப்பாடு இருக்கிறதோ அங்கதான் போவார்கள். Some people go to houses with so much of socializing. சில இடங்களில் இப்படி உல்லாசமாக நேரத்தை செலவிடக்கூடிய இடம் என்றால் போவார்கள். But you need to think about this. What attracts people to my house? ஆனால் என் வீட்டுக்கு ஜனத்தை வசீகரிப்பது எது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க The வேண்டும். Bible says this woman heard about Jesus. வேதம் சொல்லுகிறது இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She had a problem. அவளுக்கு பிரச்சனை இருந்தது. Her little daughter was demon possessed. அவளுடைய சிறு பெண்ணானவள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தாள். I want to tell you, demons do not differentiate whether you're big or you're small. நீங்கள் பெரிய ஆளா சிறிய ஆளா என்ற வித்தியாசத்தை எல்லாம் பிசாசுகள் பார்க்காது. Demons will like to attack everybody. பிசாசுகள் எல்லாரையுமே தாக்க விரும்புகிறது. The Bible says the little daughter was demon possessed. வேதம் சொல்லுகிறது இந்த சிறு பெண்ணை பிசாசு பிடித்திருந்தது. Demons are real. பிசாசுகள் நிஜம். Demonic kingdom are real. பிசாசின் ராஜ்யம் நிஜம். In the spirit world, the Bible says we deal with authorities and with powers and with the rulers of this dark world and with evil spiritual forces that rule in the heavenly realms. வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனையோடும் இப்படிப்பட்டதான அந்தகாரத்தின் அதிகாரங்களோடும் அந்த சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை பார்க்கிறோம். We have the power to deal with the power of Satan. நமக்கு சாத்தானுடைய வல்லமையை சந்திக்கக்கூடிய வல்லமை The கொடுக்கப்பட்டிருக்கிறது. demons will respond and submit to the power and the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் பிசாசுகள் கீழ்ப்படிகிறது. I do not know how this little girl was possessed. இந்த சிறுபெண் எப்படி பிசாசினால் பிடிக்கப்பட்டாள் என்று எனக்கு தெரியவில்லை. We do not know, நமக்கு தெரியாது. but she was possessed. ஆனால் அவள் பிசாசினால் I want to பிடிக்கப்பட்டாள். tell everybody here who are parents,
இங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், watch over your children. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். The demons will never move into a person's life without a legal doorway. ஒரு சட்ட ரீதியான வாசல் இல்லாமல் பிசாசுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் நுழைவது இல்லை. The mom was surprised. தாய் ஆச்சரியப்பட்டாள், My daughter is demon possessed. என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. Mother was not demon possessed, தாய்க்கு பிசாசு பிடிக்கவில்லை, but the little daughter. ஆனா சிறு பெண்ணுக்கு. The Bible says the little daughter. சிறு பெண் என்று வேதம் சொல்லுகிறது. Teach your children about the fear of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குரிய மேலான அந்த பயத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். All the children must know about Jesus. எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். Amen. So now she came and fell at the feet of Jesus. அவள் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். She begged Jesus to drive the demon out of her daughter. அவளுடைய மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். But Jesus said, first let the children eat all they want. ஆனால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், For it's not right to take the children's bread and toss it to the dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். Now listen. இப்போது கவனிங்கள். She knew that Jesus had power and authority over demons. அவளுக்கு தெரியும் பிசாசுகளுக்கு மேலாக இயேசுவுக்கு வல்லமையும் அதிகாரமும் இருந்தது. She said, no, cast this demon out of my daughter. அவள் சொன்னாள், என் மகளிடத்திலிருந்து இந்த பிசாசை துரத்தி விட வேண்டும். And Jesus said, yes, now I have bread, but not for you, but for the Jewish people. அவள் சொன்னாள், என்னிடத்தில் அப்பம் உண்டு, ஆனால் உங்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு மாத்திரமே. He said, I came to minister to the Jews first. முதலாவது நான் யூதர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வந்தேன். That's what he meant here. அதைத்தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். He said, I will not take the children's bread and toss it to the dogs. நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். He was not using this word in a derogatory sense. ஒரு அவமதிக்கிற ஒரு அர்த்தத்திலே இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை. He said this in a context, even though you feed your children, and only you feed the dogs later. முதலில் பிள்ளைகளைத்தான் நாம் போஷிக்கிறோம், பின்புதான் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறோம். But today in our homes it's just the other way around. ஆனால் நம்முடைய வீடுகளில் இந்த நாட்களில் எல்லாம் வித்தியாசமாகத்தான் நடக்கிறது. First we feed the dogs and then we give to everybody. முதலில் நாய்களுக்கு போட்டுவிட்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். But I'm talking about what happened in the Jewish days. ஆனால் அந்த நாட்களில் யூத காலகட்டத்தில் நடந்ததை பேசுகிறேன். Jesus said, yes, I have bread. எனக்கு அப்பம் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Now what you're looking for, I do have that stuff. நீ எதை பார்க்கிறாயோ அது என்னிடத்தில் இருக்கிறது. I have deliverance. எனக்கு விடுதலை I கொடுக்க have முடியும். power. எனக்கு வல்லமை I உண்டு. have authority. அதிகாரம் உண்டு. Yes, I can do this. என்னால் இதை செய்ய முடியும். But first to the Jews. ஆனால் முதலாவது யூதர்களுக்கு, First to my children. முதலாவது என் பிள்ளைகளுக்கு, Then only I can give to the dogs. பிறகுதான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியும். Now listen. இப்பொழுது கவனிங்கள். Verse 28. வசனம் 28. Yes, Lord, she replied. மெய்தான் ஆண்டவரே என்று அவள் பிரதியுத்தரம் உரைத்தாள். Now look at me. என்னை பாருங்கள் இப்பொழுது. He didn't argue with Jesus. அவள் இயேசுவோடு விவாதிக்கவில்லை. Because she knew whatever he says should be right. ஏனென்றால் அவர் சொல்வது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். So when Jesus spoke this, she only said yes. இயேசு இப்படி சொன்ன பொழுது அவள் சொன்னதெல்லாம் மெய்தான். I want to tell everybody, whenever God speaks to you, don't argue, just say yes. ஆண்டவர் எப்பொழுது உங்களிடத்தில் பேசினாலும் அவரிடத்தில் விவாதிக்காதிருங்கள், ஆம் என்று சொல்லுங்கள். Amen. Because he came to minister to the Jewish people first and then to the Gentiles. முதலாவது அவர் யூதர்களுக்கு ஊழியம் செய்த பிறகுதான் புறஜாதிகளுக்கு செய்யவே வந்தார். And she said, yes, Lord. அவள் சொன்னால் மெய்தான் ஆண்டவரே. But now listen. இப்போது கவனிங்கள். But even the dogs. ஆகிலும் நாய்க்குட்டிகள். You're talking about children. நீர் பிள்ளைகளை பற்றி பேசுகிறீர். But include even the dogs. ஆனால் அதிலே நாய்க்குட்டிகளுக்கும் இடம் உண்டு. Children along with dogs. பிள்ளைகள் நாய்க்குட்டிகளோடு. Look at the way she replies. எப்படி அவள் பிரதியுத்தரம் உரைக்கிறாள் And I want to tell you how to activate the power of God by speaking the words of faith. எப்படி விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய வல்லமையை கிரியைக்குள் கொண்டு வருவது என்பதை பற்றி பேசுகிறேன். A lot of people wait until God would show his power. அநேக ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறதற்கு காத்திருக்கிறார்கள். You're wasting your time. உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். God says you can use your word of faith to activate God's power. நீங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய வல்லமையை கிரியைக்குள்ளாக கொண்டு வர முடியும். I want to tell you the miracle is in a reply.
நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிரதியுத்தரத்தில் தான் அந்த அற்புதம் இருக்கிறது. A lot of times people don't open their mouth. அநேகமுறை ஜனங்கள் வாய்களை கூட திறப்பதில்லை. They are dumb and mute once they walk into the house of God. தேவனுடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுதே அவர்கள் ஊமையர்களாய் வந்து They விடுகிறார்கள். talk before the service, they talk well after the service. ஆராதனைக்கு முன்பும் ஆராதனைக்கு பிறகும் பேசுகிறார்கள். But during the service, they will not repeat, they will not say amen, they will not raise their hands, they will not agree with the word of God. ஆனால் ஆராதனையின் நேரத்திலே திரும்ப சொல்லுவதையோ கைகளை உயர்த்துவதோ இப்படி அறிக்கை செய்வதையோ செய்ய மாட்டார்கள். Faith always has a voice. விசுவாசத்திற்கு எப்பொழுதுமே ஒரு சத்தம் உண்டு. There's nothing like mute faith. ஊமை விசுவாசம் என்று எதுவுமே இல்லை. If you have faith, speak it out. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் பேசி விடுங்கள். Faith has to do with words. ஏனென்றால் விசுவாசம் வார்த்தைகளின் அடிப்படையில் தான். Faith comes by the hearing of the word. விசுவாசம் கேள்வியினாலே வரும். வசனத்தை கேள்வியினாலே பெற்றுக்கொள்வதினால் வரும். The first thing you do is you hear the word. முதலாவது நீங்கள் செய்வது வசனத்தை கேட்கிறீர்கள். What did I say? எதை சொன்னேன்? What did I say? எதை சொன்னேன்? First you listen to the word. முதலாவது வசனத்தை கேட்கிறீர்கள். Once you listen to the word, நீங்க வசனத்தை கேட்ட பிறகு you receive faith. நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். Now by using the faith, இப்போது அந்த விசுவாசத்தை பயன்படுத்துவதின் you மூலமாக speak it out. அதை பேசுகிறீர்கள். Vocalize your faith. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சப்தமிடுகிறீர்கள். Give your faith a voice. உங்களுடைய விசுவாசத்திற்கு சத்தத்தை I கொடுக்கிறீர்கள். mean, give your mouth to your faith. Give your mouth to your faith. உங்கள் விசுவாசத்திற்கு உங்கள் வாயை கொடுக்கிறீர்கள். Give your tongue to your faith. உங்களுடைய விசுவாசத்திற்கு உங்கள் நாக்கை கொடுக்கிறீர்கள். Are you listening to what I'm talking about? சொல்வதை கவனித்துக் A கொண்டிருக்கிறீர்கள். lot of people have faith, அநேக மக்களுக்கு விசுவாசம் but இருக்கிறது. they don't use their tongue. ஆனால் நாக்கை பயன்படுத்துவது இல்லை. You need to speak it out. நீங்கள் பேச வேண்டும். If you have faith as small as that of a mustard seed, the Bible says, கடுகு விதையளவு உங்களில் விசுவாசம் இருந்தால் என்று வேதம் you சொல்லுகிறது. can speak to the mountain even. நீங்கள் மலைகளை பார்த்து கூட பேச முடியும். Hello, are you listening to what I'm saying? நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். It's not about the size of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பற்றி பேசவில்லை. It's all about the quality of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் தரத்தை பற்றி பேசுகிறார். It's all about using the little faith that you have in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறு விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். Even if you have little faith, உங்களுக்குள் ஒரு சிறிய விசுவாசம் இருந்தாலும் Jesus says, speak it out. இயேசு சொல்லுகிறார், பேசு, Speak it out. பேசு. So every time you open your mouth and speak it out, நீங்கள் ஒவ்வொரு முறை வாய் திறந்து பேசும்போதும் it generates a supernatural power. ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமையை அது உற்பத்தி செய்கிறது. God has power, கர்த்தரிடத்தில் வல்லமை இருக்கிறது. but the power is released through your mouth, ஆனால் அந்த வல்லமை உங்கள் வாயின் மூலமாக through your கட்டவிழ்க்கப்படுகிறது. own words of faith. உங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளின் மூலமாகவே கட்டவிழ்க்கப்படுகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya. Amen. So now look at the way she replies. எப்படி அவள் பிரதியுத்தரம் உரைக்கிறாள் என்று பாருங்கள். Listen, now you have the key in your mouth. கவனிங்கள், உங்கள் வாயிலே அந்த திறவுகோல் இருக்கிறது. You have the key in your own mouth to solve your own problem. உங்களுடைய சொந்த பிரச்சனையின் தீர்வை உங்கள் சொந்த வாயிலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So now she is replying to Jesus. இப்போது இயேசுவுக்கு அவள் பிரதியுத்தரம் But கொடுக்கிறார். even the dogs, நாய்க்குட்டிகள் கூட. Jesus, இயேசுவே, you are talking about children, நீ பிள்ளைகளை பற்றி பேசுகிறீர். but I want to tell you, even the dogs, நாய்க்குட்டிகள் கூட. even the dogs, நாய்க்குட்டிகள் கூட. you say that I am one of the dogs, நீ சொல்லலாம் நான் நாய்க்குட்டிகளில் ஒரு குட்டி என்று. but even the dogs ஆனால் நாய்க்குட்டிகள் கூட under the table மேஜையின் கீழ் இருக்கும் பொழுது eat the children's crumbs. பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. Hallelujah. Now children are seated on the table மேசையின் மேலே பிள்ளைகள் உட்கார along வைக்கப்பட்டிருக்கிறார்கள் with the father, பிதாவோடு. but she says, ஆனால் அவள் சொல்லுகிறார், I'm not looking for a place. நான் ஒரு இடத்தை எல்லாம் பார்க்கவில்லை. I'm not looking for a status or dignity. ஏதோ ஒரு அந்தஸ்தையோ கனத்தையோ நான் பார்க்கவில்லை. I'm willing to even settle down to be under the table. நான் மேசையின் கீழ் கூட உட்கார நான் தயாராக You இருக்கிறேன். listen to her reply? அவளுடைய பிரதியுத்தரத்தை கவனித்தீர்களா? Beautiful reply. அழகான ஒரு It பிரதியுத்தரம். doesn't matter, where I sit. எங்கே உட்காருகிறேன் என்பது பிரச்சனையே இல்லை. On the table or under the table. மேசையின் மேலேயோ கீழேயோ That's not my problem. அது என் பிரச்சனையும் இல்லை. When I come to church, நான் சபைக்கு வரும்பொழுது it doesn't matter whether I sit in the front or the back. நான் முன்பு உட்காருகிறேனா பின்பு உட்காருகிறேனா முக்கியம் இல்லை. Oh, whether people recognize me or not, it doesn't matter. ஜனங்கள் இனம் கண்டு கொள்ளுகிறார்களோ இல்லையோ பிரச்சனை I இல்லை. come for a reason. நான் ஒரு காரணத்தோடு வருகிறேன். I'm looking
looking for something. நான் ஒன்றை பார்க்கிறேன். She told Jesus. இயேசுவிடத்தில் சொன்னார். Even the dogs. நாய்க்குட்டிகள் கூட. Even the dogs. நாய்க்குட்டிகள் கூட. Yes, I know children sit on the table. எனக்கு தெரியும் பிள்ளைகள் மேசையின் மேல் உட்காருகிறார்கள். But there's some kind of activity going on under the table. ஆனா மேசையின் கீழே சில கிரியைகள் நடக்கிறது. Dogs are busy under the table. ஏனென்றால் நாய்க்குட்டிகள் கீழே தீவிரமாக இருக்கிறார்கள். And she said, அவள் சொன்னாள், I'm not looking for a place. நான் ஒரு இடத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கவில்லை. But I'm looking for the bread. ஆனால் அப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். I'm looking for the bread. நான் அப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். Amen. The same bread the children eat. பிள்ளைகள் சாப்பிடுகிற அதே அப்பம். Same bread. அதே அப்பம். Somebody say same bread. அதே அப்பம். Hallelujah. I want you to focus on the same passage, Matthew 15. மத்தேயு 15 நான் இதே அதிகாரத்துக்குரிய அந்த விளக்கத்தை பார்க்க விரும்புகிறேன். Shall we all read that? I read that in English, then you read in Tamil. Yes, Lord, she said, but even the dogs eat the crumbs that fall from their master's table. 27 மத்தேயு 15 வாசிக்கிறேன் கேளுங்கள். அதற்கு அவள், மெய்தான ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். Now listen. இப்பொழுது கவனிங்க. Here it says, இங்கே சொல்லுகிறது, the crumbs are falling from the master's table. இந்த துணிக்கைகள் எஜமானின் மேஜையிலிருந்து விழுந்து Now கொண்டிருக்கிறது. listen everybody. எல்லாரும் இப்பொழுது கவனிங்க. Come on, wave your hands. கரங்களை அசைத்து காட்டுங்க. Are we together? எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோமா? Yes. And she says, and I may be under the table. நான் மேஜையின் கீழாக இருக்கலாம். It doesn't matter. அது பிரச்சனை இல்லை. But I'm looking for something. ஆனால் நான் ஒன்றை பார்த்து I am கொண்டிருக்கிறேன். focused. நான் நோக்கமாய் I இருக்கிறேன். am determined. நான் தீவிரமாய் இருக்கிறேன். All that I need is the bread. எனக்கு தேவையானதெல்லாம் அப்பம். Whether I am on the table or under the table doesn't matter. நான் மேஜையின் மேல் இருக்கிறேனா கீழ் இருக்கிறேனா அது பிரச்சனை இல்லை. But I know only one thing. ஆனால் எனக்கு ஒன்றுதான் தெரியும். The breadcrumbs that fall, இந்த விடுகிற அப்பத்தின் துணிக்கைகள் it falls from the master's table. அவைகள் எஜமானின் மேஜையின் மேலிருந்து விடுகிற It is துணிக்கைகள். falling from the master's table. அது எஜமானின் மேசையிலிருந்து விடுகிற துணிக்கைகள். I'm not competing with anybody. நான் யாரோடும் போட்டியிடவில்லை. I've settled down in a place where there's no competition. எந்த போட்டியும் இல்லாத ஒரு இடத்திலே நான் I'm under உட்கார்ந்திருக்கிறேன். the table. நான் மேஜையின் கீழே All இருக்கிறேன். that I need is the bread. எனக்கு தேவையானதெல்லாம் அப்பம்தான். Even the breadcrumbs will do. அந்த அப்பத்தின் துணிக்கைகள் இருந்தாலே போதும். But I know I have a revelation. ஆனால் எனக்கு ஒரு வெளிச்சம் வெளிப்பாடு இருக்கிறது The என்று தெரியும். revelation is அந்த வெளிப்பாடு the என்னென்றால் breadcrumbs that fall down. அந்த விடுகிற மேஜையிலிருந்து விடுகிற துணிக்கைகள் It is coming from the master's table. எஜமானின் மேஜையின் மேலிருந்து விடுகிற Somebody துணிக்கைகள். shout master's table. சொல்லுங்கள் எஜமானின் மேஜை. Somebody shout master's table. சொல்லுங்கள் எஜமானின் மேஜை. I want to decree and declare tonight. நான் இந்த ராத்திரியிலும் நிர்ணயப்படுத்தி பிரகடனப்படுத்துகிறேன். Your deliverance, your healing will fall from the master's table. உங்களுடைய விடுதலை உங்களுடைய சுகம் உங்களுடைய எஜமானின் மேசையிலிருந்து விழுகிறது. It falls from the master's table. அது உங்களுடைய எஜமானின் மேசையிலிருந்து விழுகிறது. You need to have that expectation, அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். anticipation. அந்த எதிர்பார்ப்பு. When you expect, God moves. நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிறார். Faith always expects. விசுவாசம் எப்பொழுதுமே எதிர்பார்க்கும். Faith always says yes. விசுவாசம் எப்பொழுதும் ஆம் என்று தான் சொல்லும். Faith will never say no. விசுவாசம் இல்லை என்று சொல்லாது. Faith always says God can. விசுவாசம் தேவனால் கூடும் என்றே சொல்லும். Yes, I cannot. என்னால் கூடாது But God can. ஆனால் தேவனால் கூடும். Open your mouth and say God can. வாய்களை திறந்து சொல்லுங்கள் தேவனால் கூடும். Hallelujah. If you are a person of faith, நீங்கள் ஒரு விசுவாசத்தின் நபர் என்றால் speak it out. பேசி விடுங்கள். Speak it out. பேசுங்கள். Abel was a man of faith. ஆபேல் ஒரு விசுவாசத்தின் The மனுஷன். Bible says he still speaks though he is dead. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Amen. If you are a person of faith, I want to tell you, you're going to just keep on speaking even after you're dead. நீங்கள் ஒரு விசுவாசத்தின் மனுஷன் இல்லை என்றால் நபர் என்றால் நீங்கள் மரித்த பிறகும் பேசிக் Some கொண்டிருப்பீர்கள். people speak only when they are alive. சிலர் ஜீவனோடு இருக்கும் பொழுது தான் When பேசுகிறார்கள். they go to the grave, their voice is shut down. அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பிறகு அவருடைய சப்தம் நின்று விடுகிறது. But I want to tell you, people of faith, ஆனால் விசுவாசத்தின் ஜனம், men and women of faith, விசுவாசத்தின் மனுஷன் they மனுஷி will keep on speaking. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். Even after long they are dead and gone, அவர்கள் மரித்த அநேக காலங்கள் சென்ற பிறகு your
your faith will live longer than you. உங்களை காட்டிலும் உங்கள் விசுவாசமானது நீடித்த நாட்கள் Your வாழுகிறது. faith will be transferred into your children's life. உங்களுடைய விசுவாசமானது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் கடத்தி Your செல்லப்படும். faith will be distributed into the lives of hundreds and thousands in your lifetime. உங்களுடைய ஜீவ காலத்தில் அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களுக்குள் உங்கள் விசுவாசமானது பகிர்ந்தளிக்கப்படும். Somebody shout hallelujah. ஹalleluya. Jesus was surprised. இயேசு ஆச்சரியப்பட்டார். Hallelujah. Back to Mark 7. மார்க் 7க்கு திரும்ப வரலாம். Verse 29. வசனம் 29. When she said that, அவள் அந்த வார்த்தை சொன்னபோது then he told her, அவர் சொன்னார் அவளை பார்த்து, listen, for such a reply, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், for such a reply, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், for such a reply, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், because of the words you spoke, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், because of your words of faith, உன்னுடைய விசுவாச வார்த்தைகளின் நிமித்தம், because of such a reply, அப்படிப்பட்ட பிரதியுத்தரத்தின் நிமித்தம் you may go. நீ போகலாம். The demon has left your daughter. பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. Come on, put your hands together. Give glory to God. தேவனுக்கு மகிமை Amen. கொடுங்கள். Amen. Powerful. Amen. வல்லமையான காரியம். When she spoke, அவள் பேசின போது, when she spoke the words of faith, அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை அவள் பேசின போது, Jesus said, wow, what a reply. இயேசு சொன்ன என்ன அழகான ஒரு பிரதியுத்தரம். What a reply. என்ன ஒரு வல்லமையான பிரதியுத்தரம். Now, what you speak during the time of deliverance is very important. உங்களுடைய விடுதலையின் நேரங்களில் நீங்கள் பேசுகிற வார்த்தையானது மிக முக்கியம். Some people, they will not listen to anything what we say. நாம் சொல்லுகிற சில காரியங்களை சிலர் கேட்கவே மாட்டார்கள். They'll keep on saying the same thing. சொன்ன காரியத்தையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். They don't pay attention to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் கொடுப்பதில்லை. They will always say the same thing. சொன்ன காரியத்தையே சொல்லிக் No கொண்டிருப்பார்கள். place for God's word in their lives. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. Faith cannot work. விசுவாசம் கிரியை செய்ய Where முடியாது. faith doesn't work, விசுவாசம் கிரியை செய்யாத போது God cannot do anything. கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. She looked at the lady. அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி He said, அவர் சொன்னார், for such a reply, நீ சொன்ன பிரதியுத்தரத்தின் நிமித்தம், for such a reply, நீ சொன்ன பிரதியுத்தரத்தின் நிமித்தம் wow, you may go. நீ போகலாம். It's done. முடிந்தது. It's done. முடிந்தது. You can release your words of faith tonight. இன்று ராத்திரி நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை கட்டவிழ்க்க முடியும். The moment she spoke like that, அவள் அப்படி பேசின அந்த நிமிஷமே, immediately உடனே the demon left her daughter. அவள் மகளை பிசாசு விட்டு நீங்கி போயிற்று. Demons know the power of faith. பிசாசுகளுக்கு விசுவாசத்தின் வல்லமை தெரியும். What you need is faith. உங்களுக்கு தேவையானதெல்லாம் விசுவாசம்தான். Faith will transfer the power and the authority of God into your life. விசுவாசமானது தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடத்தி செல்லும். Tonight speak the words of faith. இந்த ராத்திரி விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள். Hallelujah. Amen. The demons watch what's coming out of your mouth. பிசாசுகள் உங்கள் வாயிலிருந்து என்ன வெளியே வருகிறது என்பதை கவனிக்கும். They attack you because you always speak words of fear. நீங்கள் எப்பொழுதும் பயத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவதனால் அவைகள் உங்களை தாக்குகின்றன. You speak negative words. நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறீர்கள். But speak the word of faith. ஆனால் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்கள். Speak the words of power. வல்லமையின் வார்த்தைகளை பேசுங்கள். Speak the words of destiny. எதிர்காலத்துக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள். Speak the words of confidence. ஒரு உறுதிக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள். Speak. பேசுங்கள். Speak in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பேசுங்கள். All the demons around you may listen to your voice. உங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகள் உங்கள் சத்தத்தை கவனிக்கட்டும். When you speak that word of faith, நீங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை பேசும்போது demons will move out. பிசாசுகள் ஓடி போய்விடும். Sickness will move out. வியாதி விலகி செல்ல, Situations will change. சூழ்நிலைகள் மாறும். Because there is power coming out of your mouth. ஏனென்றால் உங்கள் வாயிலிருந்து வல்லமையானது வந்து கொண்டிருக்கிறது. You are speaking and releasing the words of faith. நீங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசி கட்டவிழ்த்துக் The கொண்டிருக்கிறீர்கள். same moment, அதே நிமிஷம் the demon left her daughter. அந்த பிசாசு அவளுடைய மகளை விட்டு நீங்கி போயிற்று. I want to tell every one of you, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். something is living your life. ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகிறது. Something is living your life. ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போய் கொண்டிருக்கிறது. Not tomorrow, tonight. நாளை அல்ல, இன்று ராத்திரி. Anything which is not of God. தேவனால் வராத எதுவானாலும், Every spirit which is not of God. எந்த
தேவனால் வராத ஆவியானாலும் every contrary spirit எந்த எதிர்மறையான ஆவியானாலும் must move out of your life tonight. இன்று ராத்திரி உங்கள் வாழ்க்கை விட்டு போயாக வேண்டும். Take authority. அதிகாரமிடுங்கள். Take authority. அதிகாரமிடுங்கள். Say tonight. இன்று சொல்லுங்கள். I don't know who is affected in your family. உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் Maybe your என்று son தெரியாது. or your daughter. உங்கள் குமாரனோ Maybe குமாரத்தியோ, your son-in-law or daughter-in-law. உங்கள் மருமகனோ மருமகளோ, Or your grandchildren. இல்லையென்றால் பேரன் பேத்திகளோ, Your husband or wife. கணவரோ மனைவியோ, Or yourself. ஆனால் நீங்களோ, It doesn't matter. பரவாயில்லை. But know for sure. ஆனால் ஒன்றை நிச்சயித்துக் When கொள்ளுங்கள். you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது the power of God is going to invade your life. உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வல்லமையானது பிரவேசிக்க போகிறது. The demons are leaving. பிசாசுகள் போய்க் கொண்டிருக்கிறது. Everything which is not of God must leave tonight. இன்று ராத்திரி தேவனால் வராத எதுவானாலும் விலகி போய்த்தானாக வேண்டும். Take authority. அதிகாரம் எடுங்கள். Give a command, leave. போ என்ற கட்டளை கொடுங்கள். Hallelujah. I'm ready to pray with you tonight. உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். கவனிங்கள். Before I pray, ஜெபிப்பதற்கு முன்பாக look at the master's table. எஜமானுடைய மேஜையை நோக்கி பாருங்கள். She said, I'm looking at the master's table. அவள் சொன்னாள், நான் என் எஜமானுடைய மேஜையை நோக்கி பார்க்கிறேன். My breadcrumbs fall from the master's table. அப்பத்தின் துணிக்கைகள் என் எஜமானுடைய மேசையின் மேலிருந்து விழுகிறது. I may be under the table. நான் மேஜையின் கீழாக இருக்கலாம். I may be the least. நான் ஒருவேளை மிக தகுதியற்ற I may be the சிறியவராக last person. ஒரு கடைசி நபராக இருக்கலாம். But I'm looking for something. ஆனால் நான் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறேன். I'm looking at the table. நான் மேஜையை பார்த்து கொண்டிருக்கிறேன். Tonight, இன்று ராத்திரி my bread என்னுடைய அப்பம் is falling down from the master's table. என்னுடைய எஜமானுடைய மேசையின் மேலிருந்து விழுந்து Lord, கொண்டிருக்கிறது. I'm waiting. ஆண்டவரே, நான் காத்து I'm கொண்டிருக்கிறேன். waiting. நான் காத்து கொண்டிருக்கிறேன். Not looking around. நான் சுற்றி But பார்க்கவில்லை. looking at the master's ஆனால் table. எஜமானுடைய மேசையை நோக்கி பார்த்து My கொண்டிருக்கிறேன். healing is falling down. என்னுடைய சுகமானது விழுந்து கொண்டிருக்கிறது. My deliverance is falling down. என்னுடைய விடுதலையானது விழுந்து I'm கொண்டிருக்கிறது. going to take it. நான் அதை எடுத்துக்கொள்ள I'm போகிறேன். going to pick it up. நான் அதை பொறுக்கிக் கொள்ள It போகிறேன். is mine. அது எனக்குரியது. I put a legal demand on my deliverance. என்னுடைய விடுதலைக்குரிய சட்ட ரீதியான பலவந்தத்தை நான் இப்பொழுது I செய்கிறேன். have faith in the Son of God. நான் தேவனுடைய குமாரனில் விசுவாசத்தை The Son வைத்திருக்கிறேன். sets me free. I'm free indeed. குமாரன் என்னை விடுதலையாக்கினால் நான் மெய்யாகவே விடுதலையாவேன். While we pray tonight, இன்று ராத்திரி நாம் ஜெபிக்கும் போது I want to tell you, நான் சொல்ல விரும்புகிறேன். the Father is spreading his table for you. பிதாவானவர் உங்களுக்காக தம்முடைய மேசையை விரித்துக் கொண்டிருக்கிறார். Now you're not even little dogs. நீங்கள் சின்ன நாய்க்குட்டிகள் கூட கிடையாது. You're sons and daughters. நீங்கள் குமாரர்கள் குமாரத்திகள். How much more God can do for you? எத்தனை அதிகமாக தேவன் உங்களுக்காக Somebody செய்வார். lift your hands and shout amen. கரங்களை உயர்த்தி ஹalleluya Open ஆமென் your என்று mouth and சத்தமிடலாம். say, I'm a child of God. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. What belongs to God? தேவனுக்கு சொந்தமானது. It belongs to me. எனக்கும் சொந்தம். That bread belongs to me. அந்த அப்பம் எனக்கும் சொந்தம். That deliverance belongs to me. அந்த விடுதலை எனக்கு சொந்தம். The healing belongs to me. அந்த சுகம் எனக்கு சொந்தம். I put a legal claim on those things. அந்த காரியங்கள் மேலே சட்ட ரீதியாக நான் உரிமை Devil, பாராட்டுகிறேன். you cannot stop it. பிசாசினை அதை நிறுத்த முடியாது. Demons, you cannot stop it. சாத்தானுடைய கிரியைகள் நிறுத்த முடியாது. Situation cannot stop it. சூழ்நிலை நிறுத்த முடியாது. I'm unstoppable. நான் நிறுத்தப்பட முடியாத I'm நபர். unstoppable in Jesus' நான் name. இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்பட முடியாத I'm நபர். unstoppable in Jesus' நான் name. இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்பட முடியாத நபர். I'm moving forward. நான் முன்னேறி செல்கிறேன். I'm moving forward. நான் முன்னேறி செல்கிறேன். I take what is mine. எனக்குரியதை நான் எடுத்துக் I கொள்கிறேன். pick up what is mine. எனக்குரியதை நான் பொறுக்கிக் It கொள்கிறேன். is mine. அது எனக்குரியது. Today is the expiry date for the devil. பிசாசுக்கு இன்று ஒரு முடிவு நாள். You must vacate. நீ இடத்தை காலி You செய்தாக must move out. நீ வெளியே சென்றாக வேண்டும். Because I met with Jesus. ஏனா நான் இயேசுவை சந்தித்திருக்கிறேன். Today இன்று is my night of deliverance. என்னுடைய விடுதலையின் இரவு. Because Jesus entered into my house. ஏனென்றால் இயேசு என் வீட்டுக்குள் His பிரவேசித்திருக்கிறார். presence cannot be a secret in my life. என்னுடைய வாழ்க்கையில அவருடைய பிரசன்னம் மறைவாய் இருக்க I'm முடியாது. filled with the presence of Jesus. நான் இயேசுடைய பிரசன்னத்தினால் I'm நிரப்பப்பட்டிருக்கிறேன். filled with the glory of Jesus. நான் இயேசுவின் மகிமையினால் I நிரப்பப்பட்டிருக்கிறேன். receive what is mine. எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்கிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Come on, put your hands together. கரங்களை Give தட்டி. glory to God. ஹalleluya. தேவனுக்கு மகிமையை கொடுங்கள். Hallelujah. ஹalleluya.